இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமையே இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டின்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். செகண்ட் வந்து இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ கோல்டு எதுக்காக வச்சிருக்கீங்க? ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும், இல்லை மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படி வச்சிருக்கீங்க. அதுக்கு செலவு பண்ணுவீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்காக பண்ணுவீங்களா? இன்சூரன்ஸ்க்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார்? கண்டின்ஜென்சி ஃபண்ட். ஈக்விட்டி மார்க்கெட்னுடைய ரிஸ்கே இருக்காது. அது இதை நம்ம பார்க் பண்ணுறதுக்கு ஏன் லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க சார்? இதில் 99.99% ரிஸ்க் கிடையாது. சேவிங்ஸ் பேங்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 0.25% தான் உங்களுக்கு வட்டி விற்கும். இதில் வந்து உங்களுக்கு 5.5 to 6.5%. பொதுவாகவே ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்கள், சம்பளம் வாங்கின ஃபஸ்ட் டேலேருந்து இப்படிலாம் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் நான் சின்ன வயசில் எதுவும் பிளான் பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ ஒரு மிட் ஏஜில் இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஹலோ. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் இப்போ எல்லாரும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஒரு மிட் ஏஜில் ஒரு 40-45 இருக்கிறவங்க என்னோட யங் ஸ்டேஜில் நான் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேனே, நான் சேலரி வாங்கின டைம்லேருந்து எஸ்ஐபி போடாமல் விட்டுட்டேனே அப்படின்னு நிறைய ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ 40ல் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு டீசென்ட்டான வெல்த்தை ரிட்டையர்மெண்ட்குள்ளே நம்மளால் பில்ட் பண்ண முடியுமா சார்? டெஃபினட்டாக முடியும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜில் அப்புறம் தான் வந்து உங்களுடைய இன்கம் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஹேவ் ஹோம் லோன் இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்லாம் இருக்கும். பட் அது இல்லாமல் அவங்க கம்பெனிலையும் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுடைய இன்கம் வந்து டிஸ்போசபிள் இன்கம் ரொம்ப ஹையாகவே இருக்கும். அதனால் அவங்க விட்ட அந்த லாஸ்ட் 10 years or 15 yearsஸை வந்து டெஃபினட்டாக பிடிச்சிடலாம். அஃப்கோர்ஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பண்ண முடியாதுன்றனாலையும் அவங்க வந்து அந்த இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சம்படி 10,000 ரூபாய் எஸ்ஐபியில் 30 years or 28 yearsல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இவங்க வந்து ஒரு 25,000 30,000 அது மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த கோல்ஸ் ரீச் ஆகிறதுக்கு பெட்டராக இருக்குது. ஏன்னா 40 to 60 years ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுடைய இன்கம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மச் ஹையராக இருக்கும் தேன் கம்பேர்ட் டு சம்படி ஹூ இஸ் இன் 25 to 35 years. இன்கம் ரேஞ்ச் ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் சேம் டைம் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹோம் லோன், கார் லோன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்களோட பசங்களும் படிக்கிறதோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதோ அந்த ஏஜில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும் சார்? டெஃபினட்டாக. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்களுக்கு வந்து 25 to 50,000 சேலரி இருக்கும். அதில் 10,000 பண்ணுறது 20% ஆஃப் தேர் இன்கம். இதே அவங்களுடைய இன்கம் வந்து 2 lakhs ஆகும்போது நீங்கள் 1 lakh வரலும் எல்லா எக்ஸ்பென்சஸும் எடுத்துட்டாலும் அட்லீஸ்ட் 50,000 to 1 lakh வந்து அவங்களால டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்ன திங்கன்னா அவங்க வந்து இந்த தேவையில்லாத செலவை குறைச்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேமிலி அவுட்டிங் ஃபார் ஃபுட் அவுட் சைடு, ஃப்ரீக்வெண்ட் மூவி, அது மாதிரி இல்லாமல் பிளான்டு ட்ராவல் ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் இன் a year, அது மாதிரி அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக பர்சனல் பட்ஜெட்டிங் டூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்கன்னா அவங்களால சப்ஸ்டான்ஷியலாக சேவ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து போனஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக வரும். அந்த போனஸை வந்து நிறைய பேர் அப்படியே ஃபுல்லாகவே செலவு பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாமல் அந்த போனஸையும் வந்து அவங்க இன்க்ரிமெண்டலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்போ ரிட்டையர் ஆகிறாங்க, என்ன கார்பஸ் அவங்க ஜென்ரேட் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா அவங்களுடைய கரண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்றத முதல்ல இப்போ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேயும் அதே எக்ஸ்பென்ஸ் தான் இருக்கும், மைனஸ் த ஃபீஸ் அலோன். ஃபீஸ் அண்ட் ஹோம் லோனை எடுத்துட்டிங்க, மற்றபடி லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் ஆகுன்றத ஒரு ஃபினான்ஷியல் பிளானருடைய சஜஷனோட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு டூல் மாதிரி போட்டு அவங்க அதை ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு 40 வயசில் இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ நாள் நான் வந்து சேர்த்தே வைக்கல, இப்போ தான் எனக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு, இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, அவங்க எப்படி ஆரம்பிக்கணும் சார்? ஃபஸ்ட்டு அவங்க வந்து இவ்வளோ நாள் பண்ணலான்றது ஓகே, தட் இஸ் ஆல்வேஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் யூ ஷுட் ஹவ் டன் 10 years பிஃபோர். ஓகே. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் டே இஸ் டுடே. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்னா இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி யுவர் எக்ஸ்பென்சஸ். ஓகே. அந்த இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது மாதிரி அதை வந்து அவங்க மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு அவங்க இன்கம் வந்தவொடனே ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு தென் சேவிங்ஸ்க்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் கோல் ஈஸியாகவே ரீச் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் வந்ததுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு தான் அடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு பக்கெட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரோம்ல, இதுக்குள்ளே என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது சார்? இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கனாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய பேருக்கு ஈக்விட்டி, மார்க்கெட் ரிஸ்க் அது மட்டும் தான் தெரியும். அப்படி கிடையவே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை ஈக்விட்டிலே ஒரு
12 கேட்டகரி இருக்குது, அதுக்குள்ளே வரும். டெட்டுன்றது உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட், அதில் ஒரு 10 கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு அண்ட் சில்வர், அது ரெண்டுமே இப்போது இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் அது வந்து தனியாகவே அவங்க மல்டி அசட் ஃபண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரீட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் சொல்லுவோம், ரியல் எஸ்டேட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் அசட் கிளாஸ், அதுலேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்லையும் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியனுடைய டொமஸ்டிக் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, நீங்கள் பேங்க்கில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மாவே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்கீங்க, 2.25% வருது. இதே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6% வரும். அதே உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமையே இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இது எல்லா இன்ஸ்டிடியூஷனல் கம்பெனிஸும் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய ரீட்டைல் பீப்புளுக்கு இது தெரியல. அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு தேவை இல்லாத மணியை வந்து அவங்க அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் லிக்விட் ஃபண்ட்ஸு அது மாதிரி இதில் பார்க் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போர்ஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறோம். பட் நிறைய பேர் இந்த 40 வயசில் கூட இன்சூரன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஏஜில் கரெக்டாக இருக்குமா, இல்லை இந்த டைமில் அவங்க அதுக்கு பதிலாக கோல்டோ இல்லை மற்ற ஒரு ஆப்ஷனை அவங்களோட எமர்ஜென்சிக்கு அவங்க ரெடி பண்ணி வைக்கிறது பெட்டராக இருக்குமா சார்? இல்லை, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டின்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். செகண்ட் வந்து இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அவர் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. அவர் மட்டும் தான் ஏர்ன் பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபு 2 பசங்க படிக்கிறாங்க, அது மாதிரி இருந்தாருன்னா நாளைக்கு அவர் இல்லைன்னா இந்த கோல்ஸ்லாம் எப்படி நடக்கும், முடியவே முடியாது. அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அவர் தான் பிரெட் வின்னர்னா நான் நெகோஷியபிள். அவர் வந்து 20 டைம்ஸ் ஆஃப் அவருடைய ஆனுவல் இன்கம்மை அவர் வந்து ஒரு கவரேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். எந்த லைஃப் வரலாம் கவரேஜ் எடுக்கலாம்னா சில பேர் வந்து 70 இயர்ஸ் எடுக்கலாம், 80 இயர்ஸ் எடுக்கலாம். அவங்களுடைய லைபிலிட்டி எவ்வளோ வருஷம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். அது வந்து நான் நெகோஷியபிள். பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து அவர் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலின்னா டெஃபினட்டாக அவர் எடுத்தாகணும். இதில் வந்து செகண்ட் தாட்டே கிடையாது. அந்த ஏஜ் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரெயின்ட். அவர் வந்து எடுத்தாகணும். இவ்வளோ நாள் எடுக்கல, தட்ஸ் ஃபைன். பட் இப்போது ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் ஹி ஹேஸ் டு பிளான் ஃபார் இட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, எனக்கு கம்பெனி கவரேஜ் கொடுத்துருது, 60 வயசில் நான் ரிட்டையர் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம ஹெல்த் அப்படி கிடையாது. எந்த டைமில் ஹார்ட் அட்டாக் வரும், எந்த டைமில் வந்து ஸ்ட்ரோக் வரும், எந்த டைமில் கிட்னி ஃபெயிலியர் ஆகுன்றது தெரியாது. கம்பெனி வந்து உங்களுக்கு கவரேஜ் கொடுத்துரும். பட் ஆனால் 60 இயர்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது மேஜர் எயில்மெண்ட் இல்னஸ் இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கவரேஜே கொடுக்காது. அப்படி கவரேஜ் கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தந்த டிசீஸ்க்கு வந்து பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜாக இருக்குமா, ஒரு ஃபுல் கவரேஜாக இருக்குமா? இருக்கவே இருக்குது. அதனால் தனிப்பட்டு ஒரு ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்க தனியாக எடுத்தே ஆகணும். அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபும் கிட்ஸும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து இப்போ வந்து அன்சர்டன் ஜாப் லாஸ் எல்லாம் இருக்கா, ஏஐ, பிகாஸ் இப்போது டெக்னாலஜி செக்டர்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, பிகாஸ் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்கில் அவங்க ஏர்ன் பண்ணி நெக்ஸ்ட் 3 to 6 months அவங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். பட் அந்த பீரியடில் ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் ஆகிடுச்சுன்னா எல்லா சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவாயிடும். ஏன்னா பிகாஸ் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. மெடிக்கல் இன்ஃப்ளேஷனும் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனும் ரொம்ப ஹை. அப்படின்றனால அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே அது இல்லாமல் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரும் எடுக்கணும். அவங்க வந்து ஹை இன்கம் ப்ராக்கெட்டில் இருக்காங்க, ஹை ஸ்ட்ரெஸ் ஜாபு, நிறையா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜும் எடுக்கணும். இது வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட தங்கம் இருக்குது, எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனால் கூட என் நகையை நான் பிளட்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன், நான் எதுக்கு தேவையில்லாமல் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் கட்டணும், அது எனக்கு தேவையில்லாத செலவு தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ கோல்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ்க்கு ஒரு பேக்கப்பாக யூஸ் ஆகுமா சார்? இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன் ஆஃப் என்னுடைய கிளைண்ட் தான். அவருக்கு வந்து அவரும் வந்து ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலி. 5 lakhs தான் கவரேஜ் வச்சுருந்தார். அவர் வந்து சொன்னேன், சார் 5 lakhs கவர் உங்கள் ஏஜுக்கு பத்தாது, நீங்கள் ஹை இது இல்லை, எனக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இல்லை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாரு. அவர் சடனாக வந்து அவருக்கு வந்து வயிற்றில் ஏதோ ஒரு அல்சர் மாதிரி இருந்து மோஷன்ஸில் நிற்காத மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அங்கேருந்து எமர்ஜென்சியாக அப்போலோவுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போலோவில் அவர் வந்து ஐசியூ வார்டில் வித் ஆல் த அப்பாரட்டஸோடு இருந்தது. பெர் டே ஐசியூ எவ்வளோ தெரியுங்களா? 1 lakh. இது நான் சொல்கிறது ஒரு 2.5 years பிஃபோர். ஹி வாஸ் இன் ஐசியூ ஃபார் 15 days. ஈச் டே தே பேட் 15 lakhs. அவங்களுக்கு கவரேஜ் இல்லை. அஃப்கோர்ஸ் தே ஆர் வெல் டு டூ. அதனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லிக்விடேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் த பர்சன் இஸ் நோ மோர். பட் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லு 35 lakhs ஆச்சு. நீங்கள் எவ்வளோ கோல்டு எதுக்காக வச்சுருக்கீங்க? ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும், இல்லை மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணணும், அப்படி வச்சுருக்கீங்க. அதுக்கு செலவு பண்ணுவீங்களா?
இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்காக பண்ணுவீங்களா? திங்க் பண்ணுங்கள். இந்த ப்ரீமியம் வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கனாலும் என்ன மாதிரி பிளான் பண்ணணும்னா, ரூம் ரெண்ட்டு லிமிட் இருக்கக்கூடாது, சப்லிமிட்ஸ் இருக்கக்கூடாது, டாக்டர் ஃபீஸு, அனஸ்தீஷியன் ஃபீஸு, சர்ஜன் ஃபீஸு, ஐசியூ ஃபீஸ் எதுக்குமே சப்லிமிட் இருக்கக்கூடாது, கவரேஜ் ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருக்க மாதிரி இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் செக்டர் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இந்த பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி நீவா பூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் அதர்ஸ்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரீமியத்துக்காக ஒரு பெரிய செலவுக்கு நீங்கள் கடனாளி ஆகிடக்கூடாது. அதனால் இன்சூரன்ஸ் வந்து நான் நெகோஷியபிள். இப்போ நீங்கள் டெவலப்டு கண்ட்ரிஸ், நீங்கள் யூஎஸ், யூரோப்லாம் போனீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ், நீங்கள் ட்ராவல் போனீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ட்ராவல் இன்சூரன்ஸ் இல்லை, அதில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம மக்களில் கார் வாங்குறாங்க, காருக்கு லைஃப் இல்லாத காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. உயிர் இருக்கிற நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. திங்க் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கணும். 40 இயர்ஸ்ல தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இன்சூரன்ஸ் கவர் டெஃபினட்டா இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ். ஓகே. இன்சூரன்ஸ்க்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார்? கண்டின்ஜென்சி ஃபண்ட். கண்டின்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஜாப்லெஸ் ஆயிருக்கு, இல்லை நிறைய பேர் வந்து சபாட்டிக்கல்னு எடுப்பாங்க. நான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டேன், ஒரு 3 months 6 months நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும், இல்லை ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு 3 months to 6 months சேலரியை வந்து ஒரு கண்டின்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும். அதனால் என்ன ஆகும்னா, அவங்க பிரேக்கும் எடுக்கலாம், ஜாப் லாஸ் ஆனாலும் இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட்லேருந்து அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து அவங்களுடைய 3 months to 6 months சேலரியாக இருக்கணும். அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. ஜாப் போனாலும் ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபியர், பிகாஸ் ஆல்ரெடி ஐ ஹேவ் அ கண்டின்ஜென்சி ஃபண்ட். ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது லோன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அப்படின்றதால அந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் வில் டேக் கேர். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே. இந்த ஃபண்ட் எனக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் சார்? உங்கள் சேலரியிலேருந்து 6 months. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 lakhs சேலரி அப்படின்னா 2 lakhs into 6 months 12 lakhs கண்டின்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். அந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் என்னன்னா, உங்களுக்கு லிக்விட் அல்ட்ரா ஷார்ட்டாக மணி மார்க்கெட்டில் இருக்கும். 6 to 7% தான் ரிட்டர்ன் கொடுக்கும். ஈக்விட்டி மார்க்கெட்னுடைய ரிஸ்க்கே இருக்காது. அது நீங்கள் பேங்க்லேருந்து இன்றைக்கே எடுத்துக்கலாம். இது 1 day ஆகும். டிரான்சாக்ஷன் ப்ளஸ் 1 day. அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் நாளைக்கு காசு தேவைன்னா இன்றைக்கி ரிடம்ஷன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலை 9 மணிக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பட் இது வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பர்பஸஸ்க்காக இல்லை நம்ம ஒரு பிரேக் எடுக்கணும்னா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நம்ம பார்க் பண்ணுறதுக்கு ஏன் லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க சார்? எதுக்காக லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபண்டு தான் வந்து உங்களுக்கு மார்க் டு மார்க்கெட் ரிஸ்க்கே கிடையாது. ஓகே. நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஸ்க் இருக்கா? இதில் 99.99% ரிஸ்க் கிடையாது. ப்ளஸ் சேவிங்ஸ் பேங்க் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2.25% தான் உங்களுக்கு வட்டி விகிதம். இதில் வந்து உங்களுக்கு 5.5 to 6.5% டிபெண்டிங் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது வரும் உங்களுக்கு. அதுலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா சும்மா உங்கள் ஐடில் மணியை நீங்கள் பார்க் பண்ணுறீங்க, விச் யூ ஆர் ஃபெச்சிங் மோர் தென் 2.5 months. அது இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. இட்ஸ் அ அவென்யூ டு பார்க் யுவர் ஃபண்ட்ஸ். அதுக்கு உங்களுக்கு இப்படி ரிட்டர்ன் வரும்போது அதை மிஸ் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ லிக்விட் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆமாம். இப்போ இந்த கண்டிஜென்சி ஃபண்டும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன சார்? அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுடைய கோல்ஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சில்ட்ரன் எஜுகேஷன் கோல்ஸ். அவங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சைல்டு வந்து 12 years வச்சுக்கோங்களேன், அடுத்த 6 years தான் இருக்குது. அந்த 6 yearsக்கு இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜினுடைய ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? 10 lakhs இருக்கும் இல்லையா? நார்மலாக சொல்கிறேன். இது நீங்கள் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அது 12 to 15% ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு 6 yearsல தட் கேன் பிகம் மோர் தேன் 20 lakhs or 25 lakhs. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணணும். அந்த கோலுக்கு நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ தட் நான் அந்த டைம் வந்து ஒரு எஜுகேஷனல் லோன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இது வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத பார்க்கணும். அவங்க வந்து நல்ல ஸ்டூடெண்ட், அவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க, ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க, ஃபாரினில் படிக்கணும் அப்படின்னா பிஜி கோலுக்கும் பிளான் பண்ணணும். நிறைய பேர் பிஜி என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடு வாங்கினதே பேங்க்கில் அடமானம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் பிஜி கோலுக்கும் நீங்கள் டைம் இருக்குது. அது இன்னும் ஒரு 9 years டைம் இருக்கும். இஃப் த சைல்டு இஸ் 12 yearsன்றனால அதுக்கு நீங்கள் இப்பயே வந்து ஒரு மாதமோ இல்லை உங்களுடைய போனஸை வந்து அதை ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்னும் வரும். செகண்ட் திங், நீங்கள் வந்து அந்த எஜுகேஷன் லோனையும் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டாட்டராக இருந்தாங்கன்னா யூஜியும் பிளான் பண்ணணும், பிஜியும் பிளான் பண்ணணும், ப்ளஸ் த மேரேஜ் எக்ஸ்பென்சஸுக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ உங்கள் டிபெண்டிங் ஆன் அந்த சைல்டுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய டைம் ஃப்ரேம் என்ன, எந்த டைமில் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நிறைய இடத்துல ஃபண்டிங்லாம் கிடைக்குது. பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் ஆல் திஸ் திங்ஸ். பட் ஆனால் நீங்கள் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸை பார்க்கும்போது வெதர் வித்தின் இந்தியா ஒரு ஃபாரினாக இருந்தாலும் நீங்கள் ஒன்லி எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து
போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் செலவையும் பார்க்கணும். இதே பொன் குழந்தைன்னா அங்கே கரெக்டாக இருக்கா, இல்லை தனியாக ஹோட்டலில் ரூம் எடுத்து அவங்க தங்குவாங்களா, அவங்களுக்கு அங்கே ப்ரொடெக்ஷன் இருக்கோ, அதையும் பிளான் பண்ணணும். அதனால் எஜுகேஷன்ன்றது நீங்கள் ஃபீஸை மட்டும் பார்க்கக்கூடாது, போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அந்த இது ஊருக்கு போயிட்டு வர ட்ராவல், அதையும் நீங்கள் ஃபேக்டர் பண்ணணும். ஓகே, அடுத்தது கோல் செட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதே மாதிரி கோல்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எந்தெந்த கோலுக்கு நம்ம ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் எடுக்கணுமா, இல்லை நீங்க சொன்ன மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயே வச்சுக்கிட்டா போதுமா, ஈக்விட்டிலேயே என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணணும்னு டவுட் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது சார்? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த கோல் less than 5 இயர்ஸ்னால் நீங்கள் ஈக்விட்டிலே வரக்கூடாது. ஓகே, less than 5 இயர்ஸ்னாவே நீங்கள் ஹைப்ரிட் பிளான்ஸ், அதாவது ஈக்விட்டி டெட் மிக்ஸ் பண்ண ஹைப்ரிட் பிளான்ஸு, இல்லைன்னா உங்களுக்கு ரீட்ஸையும் கம்பைன் பண்ணுறது, இல்லை மல்டி அசெட் கோல்டு அண்ட் சில்வர் கம்பைன் பண்ணுறது, அது மாதிரி ஒரு மல்டி அசெட் தான். இந்த கோல் பீரியட் less than 5 இயர்ஸ்னால் இந்த மாதிரி மல்டி அசெட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்காக நீங்கள் ஒன்லி லிக்விட் ஃபண்டில் வைக்கக்கூடாதுன்னா, லிக்விட் ஃபண்டில் நீங்கள் எப்போ வச்சாலும் உங்களுக்கு 6% தான் ரிட்டர்ன். பட் இன்ஃப்ளேஷன் வந்து 12% 15% போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த 12% மேலே கொடுத்தா தான் நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். அதனால் இதை மாதிரி க்ரோத் ஓரியன்ட் அசெட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் பியூர் 100% ஈக்விட்டி இல்லாமல் ஈக்விட்டியும் அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இஃப் த கோல் அபோவ் மோர் தேன் 7 இயர்ஸ்னால் நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மல்டி கேப், அது மாதிரி ஃபண்டில் சூஸ் பண்ணலாம். இதே ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எனக்கு நல்ல டைம் இருக்குன்னா நீங்கள் ஈவன் மிட் அண்ட் ஸ்மால் கேப் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்லையும் பண்ணலாம். அதுவும் பேஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸு, பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் அப்பிடைட்டும் பார்க்கும். நாங்கள் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் ஒன்று ரன் பண்ணுவோம். அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய மார்க்கெட் வாலட்டாலிட்டி, இப்போ ஒரு மார்க்கெட் 20% ஃபால் ஆச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஃபண்ட் அவங்களுக்கு ரொம்ப சூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நாங்கள் வேரியஸ் ஃபேக்டர்ஸில் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்ப்போம், மீன் பார்ப்போம், நாங்கள் ஷார்ப் ரேஷியோ பார்ப்போம், ட்ரெய்னார் ரேஷியோ பார்ப்போம், பீட்டா பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்கும். அதை பேஸ் பண்ணி எதெல்லாம் வந்து டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதோ அது வந்து கிளையண்ட்டுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கோல் 5 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால் லிக்விட், அதுக்கு மேலே இருந்தால் ஈக்விட்டின்னு சொல்லுங்கள். இல்லை, லிக்விட் இஸ் ஒன்லி அப் டு 90 days to 180 days. ஓகே, 1 இயர்னா நீங்கள் மணி மார்க்கெட் ஃபண்ட், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் எடுத்துக்கலாம். இதே 2 இயர்ஸ்னா நீங்கள் வந்து சம்திங் லைக் அ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். 3 இயர்ஸ்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 3 to 5 இயர்ஸ்னா நீங்கள் மல்டி அசெட் ஃபண்ட்ஸு, பேலன்ஸ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, அது மாதிரி எடுத்துக்கலாம். மோர் தேன் 5 இயர்ஸ்னா நீங்கள் ஈக்விட்டி லார்ஜ் கேப் அண்ட் தென் ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் அப் டு 7 இயர்ஸ் எடுத்துக்கலாம். 7 இயர்ஸ்க்கும் மேலே இருக்குன்னா நீங்கள் ப்ராடர் மார்க்கெட் லைக் மிட் கேப் அண்ட் செக்டார் ஃபண்ட்ஸ் அதில் சூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸாக பேசுகிறோம். இதுக்கு நடுவில் டெட் ஃபண்ட்ஸோ இல்லை ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதுக்கான நீட் இருக்குமா? என்னென்ன மாதிரியான தேவைக்காக நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கணும் எனி பாயிண்ட் இன் டைம். செகண்ட், எனக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வேணும். எனக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வேணுன்றவங்களுக்கு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்போ பண்ணலாம்? எப்போ ரெகுலர் கேஷ் ஃப்ளோ தேவைப்படும்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தேவைப்படும். அந்த டைமில் வந்து எனக்கு காசு இருக்குது, ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட், எனக்கு மந்த்லி வந்து என்னுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு அது தேவைப்படும். அது லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், மெடிசனல் எக்ஸ்பென்ஸாக இருக்கும், அது எனிதிங் இருக்கும். அது அவங்களுக்கு தான் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி சூஸி. சேலரிட் பீப்புள் மெயினாக வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கோல் வந்து less than 2 இயர்ஸ் இருக்குன்னா பாண்ட் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ் மேலே வந்துச்சுனாவே நீங்கள் க்ரோத் ஓரியன்ட். ஏன்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட் எனி பாயிண்ட் இன் டைம் உங்களுக்கு 10%, 9 to 11% தான் கொடுக்கும். நீங்கள் ப்ரைவேட் பாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, என்சிடிஸே எடுத்துக்கோங்க, டிபெஞ்சர்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த ரேஞ்ச் தான். இதே கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னால் 7 to 7.5% தான் கொடுக்கும். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து சாவரின் கேரண்டியோடு வரதுனால எதுவுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதெல்லாம் உங்களுக்கு கேரண்டியோ தட் வில் yield you low return. ஓகே, எதெல்லாம் இஸ் கன்சிடர்ட் டு பி ரிஸ்கோ தட் வில் yield you high return. பட் ஈக்விட்டி வந்து கன்சிடர்ட் டு பி ரிஸ்கி பட் இட் வில் கிவ் யூ ஹை ரிட்டர்ன். ரிஸ்க் எங்கே இருக்குன்னா டைமில் தான் இருக்குது, ப்ராடக்ட்டில் இல்லை. ஓகே, இந்தியா வந்து க்ரோயிங் எக்கனாமியா, டீக்ரோயிங் எக்கனாமியா? க்ரோயிங் எக்கானமி. க்ரோயிங் எக்கனாமியில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய வேல்யூ ஏறும்போது கம்பெனியுடைய க்ரோத் தானே ஏறும். கம்பெனியுடைய க்ரோத் ஏறுனா யார் ஏறும்? ஈக்விட்டியில் தானே ஏறும். ஸோ நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டராக தானே இருக்கணும் when you are planning for a long term. ஓகே, பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்போ கடைசியாக ஒரு 1.5 வருஷமாக பார்க்குறோம் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்குது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அவங்களோட கோல் இப்போ தான் ரீச் ஆக போகுது, மேபி நெக்ஸ்ட் இயரில் ரீச் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் 1.5 வருஷமாக அவங்களுக்கு ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? இது வந்து வெரி குட் கொஸ்டின். இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, பட் நீங்கள் வந்து கோவிட் இயர்லேருந்து எடுத்துக்கோங்க. 2020, 2021, 2022, 2023, 2024 வேர்ல்ட்லேயே எந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு மோர் தேன் 20% இயர் ஆன் இயர் கொடுத்துருக்கு? இல்லை, நான் கேட்குறேன். இந்தியா இஸ் த ஒன்லி மார்க்கெட் விச் ஹஸ் கிவன் மோர் தேன் 15 to 20% இயர் ஆன் இயர். அதனால் நம்மளுடைய வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து மார்ஜின் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால இதாக இருக்குது. பட்
உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுனுடைய ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எனி அவுட் சைட் டேட்டா, நீங்கள் எஸ்எம்பி டேட்டாவை எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் டாப் 10 எக்கனாமிஸில் ஒன்லி க்ரோயிங் எக்கனாமி விச் இஸ் மோர் தென் 8%ன்றது எந்த எக்கனாமியை சொல்கிறாங்க? ஓகே. இந்தியாவை தான் சொல்கிறாங்க. வேறு எந்த எக்கனாமிக்கும் இந்த இதில். ஏன்னா நம்மளது வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் சொல்லுவோம். நம்மளுடைய ஏஜ் குரூப் வந்து மோர் தேன் 65% ஆஃப் த பீப்புள் ஆர் லெஸ் தென் 30 இயர்ஸ். ஸோ கன்சப்ஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதுக்காக கூகுள் வந்து இங்கே பிஸ்னஸ் செட் பண்ணுறான்? நாட் பிகாஸ் ஆஃப் கூகுள் கோட், பிகாஸ் இங்கே வந்து யங் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. த சேம் டைம் மெனி டேட்டா சென்டர்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எனி லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, வெதர் பியூட்டி ப்ராடக்ட்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லை லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, ட்ராவல் அண்ட் லிவிங்காக எடுத்துக்கோங்க, இன்டீரியர்ஸாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் தே வாண்டட் டு கம் இன் டு இந்தியா. ஆப்பிள் ஸ்டோர் வந்து முன்ன வந்து யூஎஸ்லேயும் சைனாவில் மட்டும்தான் இருக்குது. சென்னையில் இப்போது இந்தியாவிலேயே வந்து 3 ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. எதுக்காக? பிகாஸ் இங்கே தான் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஹை. அப்படி இருக்கும்போது எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே க்ரோத் இருக்கும். பட் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 இயர்ஸ் கீழே இருந்தால் நீங்கள் ஈக்விட்டி சூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் 2020 யாராவது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி பார்த்தாலும் அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து மோர் தென் 15% தான். ஓகே. 18% இருந்த ரிட்டர்ன் வந்து இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸ்னால உங்களுக்கு 1.5% கம்மியாக இருக்குது. அவ்வளோதானே தவிர இட் இஸ் நாட் த சம்படி ஹூ ஹஸ் கம் ரீசென்ட்லி. இப்போ 18 மாதம் முன்னால் தான் வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய இப்போ தான் அவங்க ட்ரெயினே ஏறி இருக்காங்க. டெல்லி வரலும் போனோம், அரக்கோணம் தான் வந்திருக்கு. ஓகே. ஸ்டில் லாங் வே டு கோ இல்லையா? அதனால அவங்க வந்து அந்த பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே. அதுவும் இது செகண்ட் திங் வந்து இப்போ நடக்கிற இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. சடனாக க்ரூட் ப்ரைஸஸ் ஏறுது, சடனாக ப்ரைஸஸ் இறங்குது, சடனாக கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் ஏறுது, US டாலர் ஏறுது. இப்படி இருக்கும்போது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது இது மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி பையிங் மோர் யூனிட்ஸ் தேன் இட் இஸ். இப்போது மார்க்கெட் வந்து அமேசான் 30 to 40% டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி, எப்படி நம்ம அந்த பிக் பில்லியன் டேஸு அதெல்லாம் பண்ணோம்ல, அது மாதிரி இப்போது ஈக்விட்டி மார்க்கெட் சேலில் இருக்குது. நல்ல கம்பெனிஸ் வில் டூ வெல். இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ரோத் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 40 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் எப்படிலாம் அவங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணலாம், என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொன்னீங்க. ஃபைனலாக நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே நான் 40 வயசு ஆயிடுச்சு இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். ஸோ அப்படி யோசிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்களால ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியுமா? டெஃபினட்டாக. ஏன்னா நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் இந்தியாவுடைய சீனியர் சிட்டிசன் வந்து 75 இயர்ஸ் தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் டேட்டா வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனிங் வந்து 85 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து செஞ்சுரி அடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒர்க்கிங் ஏஜ் வந்து 35 இயர்ஸ் இருக்குது, போஸ்ட் ஒர்க்கிங் ஏஜ் வந்து 40 இயர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? செகண்ட் திங் வந்து நீங்கள் 60 இயர்ஸ் நீங்கள் ரிட்டையர் ஆனாலும் யூஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃப்ரம் ரிட்டையரிங் ஃப்ரம் யுவர் கம்பெனி, நாட் ஃப்ரம் லைஃப். நீங்கள் உங்கள் பேஷனை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து யூ கேன் பிகம் அ டியூட்டர், நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் பிளாக் எழுதலாம், நீங்கள் வந்து மியூசிக் கற்றுக்கலாம், நீங்கள் யூ கேன் பி அ கோச், யூ கேன் பி அ ட்ரெயினர், நிறைய இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஸ் அ கன்சல்டண்ட்டாக நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் வந்து 60 இயர்ஸில் எல்லாரும் போய் ஈஸ்டர் போகிறதில்ல. மெனி பீப்புள் ஈவன் அபோவ் த ஏஜ் ஆஃப் 60 ஆர் ரன்னிங் 10 கிலோமீட்டர் இதான் ஃபுல் மேரத்தான், ஹாஃப் மேரத்தான்லாம் ஓடுறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லோரும் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால் வந்து யூ ஆர் ஆக்சுவலி ரிட்டையரிங் ஃப்ரம் யுவர் கம்பெனி பட் நாட் ஃப்ரம் ஆக்டிவ் ஒர்க்கிங் லைஃப். யூ கேன் ஸ்டில் ஒர்க், யூ கேன் கான்ட்ரிபியூட், யூ கேன் என்கேஜ் வித் NGOs, யூ கேன் என்கேஜ் வித் ஸோ மெனி திங்ஸ். முன்னெல்லாம் வந்து பாருங்கள் டிவியில் ஆடை பார்த்து வாங்குவாங்க, இப்போல்லாம் இன்ஃப்ளூயன்சரை பார்த்து தான் ப்ராடக்டே வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு குரூப் இருக்கா? ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் பெட்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணலாம், பெட்டராக படிக்கலாம், நிறைய புக்கு எழுதலாம், ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே நீங்கள் ஷேர் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குன்றனால பீப்புள் வந்து 40 இயர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பாருங்கள் 60 வயசு மாதிரியா இருக்காங்க, அமீர் கான், ஷாருக் கானும் இல்லவே இல்லை இல்லையா? அதனால் வயசு வந்து இதுவே கிடையாது. ஏன் நம்ம ரஜினியே எடுத்துக்கோங்களேன், ஹவு ஆக்டிவ் இஸ் ஈவன் அட் திஸ் ஏஜ். அப்படினால தட் இஸ் நாட் அ திங். நீங்கள் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். பட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணலான்றனால யூ ஷுட் கம் வித் அ ஹையர் இன்கம், ஹையர் இன்வெஸ்டபிள் அமௌண்ட், ஸோ தட் நீங்கள் வந்து கோல்ஸை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணணும். செகண்ட் திங் வந்து என்னன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே விட்ரா பண்ணாமல் இப்போது எஸ்ஐபியே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 இயர்ஸ் எஸ்ஐபி பண்ணுங்கள், அடுத்த 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அதுவும் காம்பவுண்ட் ஆகும். அப்படி நீங்கள் விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளஸ் உங்கள் கார்பஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 6% 7% விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும், உங்கள் கார்பஸும் குறையாது.
பிகாஸ் growth ஆஃப் ஈக்விட்டி வந்து இட்ஸ் மோர் தென் 10%. நீங்கள் 6 to 7% தான் விட்ரா பண்ணுறீங்க. அந்த 3% growth வில் இன்க்ரீஸ் யுவர். ஓகே, ஸோ 40 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒருத்தர் எப்படி ஃபினான்ஷியல் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மோஸ்ட் வெல்கம்.